இந்த வீக்கெண்ட் நீயா நானால படித்து கொண்டே வேலை செய்யும் பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுல் எபிசோடும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கணிதில் வந்து தண்ணி வருது. இப்படிலாம் வந்து இருக்காங்களா, இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு படிப்புக்காக நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு காசு இல்லாமல் படிப்பு வந்து கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு வந்து தோணுச்சு. அதில் கோபிநாத் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல, பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல சூழ்நிலையை வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாப்புல. உண்மை அதுதான். நம்ம வந்து நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடச்சிருது, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம படிக்க வச்சிடுறாங்க, நம்ம ஒரு நிலைமையில் வந்து இருக்கோம், நம்ம ஒரு பிளஸ்டு சொல்கிறது நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கங்கிறத வந்து அந்த எபிசோடு வந்து காட்டுச்சு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டும் படிப்பை வந்து விடலை. அந்த படிப்பையும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு அந்த படிக்கிறது போக மீது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பையனாக நைட்டு ஃபுல்லாக வந்து மூச்சு தூக்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போதே வந்து அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ பாவமாக வந்து இருக்குது. இந்த உலகத்துலேயும் இப்படி நல்ல பசங்க இருக்க உலகத்துலேயும் அப்பா அம்மாட்ட வந்து நீ வண்டி வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லிட்டு புலம்புற கும்பல்களும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி தயவு செஞ்சு இருக்காதீங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பசங்களாம் இருக்கிறம்போது நம்ம வந்து பிளஸ்டு. ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கணும். அந்த அவங்கள பார்த்தோன்னே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக அதில் வந்து மாரி செல்வராஜ் டேரக்டர் சார் வந்து அவர் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி வாழை படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவரோட வாழ்க்கை தான் அந்த வாழை படமும். அந்த படத்துலையுமே வந்து லீவ் டேஸில் வந்து இந்த வாழைத்தார் தூக்கிட்டு போகிறது தான் வந்து சொல்லுவாங்க. அது தூக்கும்போது கை வந்து மரமரத்து போய் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த பையனை வந்து தலை வந்து ஒரு சைடு சாய்ச்சிட்டு தான் இருக்கிற மாட்டிக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி பல பேர் பல கஷ்டங்களை வந்து தாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கல நம்ம வந்து பிளஸ்டு அப்படி தான் தோணுச்சு.